ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஃபுட்ஸில் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம். புதினா சட்னினாலே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி புதினா சட்னி செய்ய போகிறீங்கன்னா என் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உண்மையிலேயே அந்த புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்தும் போய் பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, அதுக்கப்புறமா நம்ம காஞ்ச மிளகாய் 5 எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை முடி தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பீஸ் இஞ்சியும் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். அப்புறமா புதினா எடுத்துருக்கேன். வாங்க, இந்த பொருட்களை வச்சு தாங்க நாம் இப்போது புதினா சட்னி செய்ய போகிறோம். உண்மையிலே வந்து செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த சட்னி செய்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா புதினா சட்னிக்கு தாளிக்கணும். அதனால வந்து நான் கருவேப்பிலையை தாளிச்சிடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் எடுத்துடுங்க. அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிவிடுங்க ஆயிலே. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 5ஐயும் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. எனக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு. நான் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் நல்லா வறுத்துடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்துடுங்க. எனக்கு நல்லா வறுந்துடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளி ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா துருவின இஞ்சியை கூட அதோடய சேர்த்து ஆட் பண்ணிடுறேன். தக்காளி வந்து நல்லா மெசையணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெசஞ்சிக்கோங்க. இந்த டைமில் நம்ம துருவின தேங்காவை வந்து ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும் தேங்காய். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம புதினா வச்சுட்டு இருந்தோம்ல, அந்த புதினாவை ஆட் பண்ணிவிடுங்க. புதினா சட்னிக்கு புதினா அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து நல்லா வறுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து அது வறுக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். புதினா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா புதினாவோட வாசனையே நமக்கு வராது. அதனால் இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆற வச்சுக்கிறேன். எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். அரைச்சோடனே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, மீடியமாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிட்டாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே வந்து இதே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி புதினா சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே போகிற ரெசிபி உங்கள் ஃபோனை தேடி வரும். தேங்க்யூ, பாய்.